விஜயை நம்பினா குடும்பமே நாசம். விஜயை நம்பின பொண்டாட்டி நாசம். விஜயை நம்பின பிள்ளைங்க நாசம். அவங்க வாழ்க்கை நாசமாச்சு. விஜயை நம்பின பெத்த தாய் தகப்பனா அனாதாசிரமத்தை சேர்த்து விட்டாப்புல. அப்போ விஜயை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரே ஆள் இந்த உலகத்தில் திரிஷா தவிர யாருமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது புஷியானந்த போய் விஜயை நம்புவாப்புல. அதனால் அவர் தனியாக ரெசார்ட் கட்டிக்கிட்டு அதுக்கு ஆளை ரெடி பண்ணி காசு வாங்கிட்டு. ஓகே. ஸோ அப்போ இந்த லிஸ்ட் எல்லாமே விஜய் அவர்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, தெரிஞ்சு தெரியும். அதாவது சில நேரத்தில் என்னன்னா, இந்த சில படத்துல எல்லாம் பார்ப்பேன். இந்த தூங்காதை தம்பி தூங்காதைன்னு ஒரு படம், பழைய படம். அதை நீங்கள் கேடிவியில் பார்த்துருக்கலாம், இல்லை பார்க்காம இருக்கலாம். கமலஹாசனோட படம். அதில் வந்து 2 கமல் இருப்பாங்க. ஒரு கமல் அமெரிக்காவிலேருந்து வருவாங்க, இன்னொரு கமல் லோக்கலில் இருப்பாப்புல. ஸோ அந்த அமெரிக்காவிலேருந்து வர கமல் வந்து போதைக்கு அடிமையாக இருப்பான், பெத்தடின் இன்ஜெக்ஷன் போட்டு. அப்போ அந்த வில்லன் என்ன பண்ணுவான்னா, இவங்க அப்பா இருந்தானே அமெரிக்காவிலேருந்து வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே போதையிலே வச்சுருப்பேன். போதை பெண்கள் ஒரு 10 பெண்கள் கூடயே இருப்பாங்க. இன்ஜெக்ஷனை போட்டு விட்ருவாங்க. அப்போ கத்திக்கிட்டே கிடப்பாப்புல கமலஹாசன். அந்த போதை இறங்கிடுச்சுனாலே இன்ஜெக்ஷன் கத்திகிட்டே இருப்பாங்க. இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த ஃபுல் போதையில் இருக்கும்போது போய் கையெழுத்து வாங்கிடுவாங்க. ராதாரவி தான் இல்லை சரியா. அப்போ அப்போ பஸ் இந்த 5 செக்கில் நாளைக்கு அனுப்பினேன், இடியேட் இப்போ ஏன் கொண்டு வர போ, இனிமேல் என்கிட்ட கேட்காத, இன்னும் 4 செக் எடுத்துகிட்டு வா, கையெழுத்து போடுறேன் அப்படின்னு போட்டு கொடுத்துருவாங்க. கடைசியில் பார்த்தா எல்லா சொத்துமே போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் விஜய் வந்து, விஜய்கிட்ட எப்போ கையெழுத்து வாங்கணும்னு யாருக்கு தெரியும்? விஷயம் தெரியும். அந்த டயத்தில் கையெழுத்து. நான் அதுக்காக அவர் போதையில் இருக்காருன்னு நம்ம சொல்ல வரல, இந்த படத்தை உதாரணத்துக்கு சொல்கிறேன். எந்த சூழ்நிலையில் வாங்கணுமோ அந்த சூழ்நிலையில் கையெழுத்து வாங்க. இது வந்து திரைப்படங்களில் வந்த காட்சி தான். அதை ஒரு நடிகருக்கு அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் நெற்றிக்கன் ஒரு படத்தில் அதே மாதிரி தான் ரஜினிகாந்த் கையெழுத்து வாங்குவார். கான்ட்ராக்டில் ஒருத்தனோட வீக்னஸ் என்னவோ அவனை எங்கே அடிக்கணுமோ அதை அந்த நேரத்தில் கையெழுத்து வாங்கி. ஸோ அந்த மாதிரி விஜய் எந்த நேரத்தில் கையெழுத்து வாங்கணுன்றது புஷி ஆனந்துக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதா? ஏன்னா இங்கே புஷி ஆனந்தோட விஜயோட அப்பாவே அலற அளவுக்கு புஷி ஆனந்த் பண்ணியிருக்காங்க.